இந்த வீடியோவில் மீடியாடெக்கு அது என்ன ஃபோனு என்ன ப்ராண்டாக இருந்தாலும் சரி, சாம்சங்கை தவிர எப்படி ஏஎம்சி பழைய ஏஎம்சி வந்து ப்ரோக்ராம் பண்ண முடியாது, ஆனால் பழைய ஏஎம்சியில் உள்ள டேட்டா எல்லாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி இதில் இருக்க டேட்டாவெல்லாம் அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஏஎம்சி சேஞ்ச் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதாவது பழைய ஏஎம்சி டேட்டா இருக்கிற ஃபோனுக்கான மெத்தடு. நம்ம இப்போ ஏஎம்சியை டிடெக்ட் பண்ணிட்டோம். இப்போ ஏஎம்சியோட ஹெல்த்து எக்ஸ்டிடிடிஸ் மேக்ஸிமம் எஸ்டிமேட் டிவைஸ் லைஃப் அப்படின்னு வந்துருச்சு. அப்போ நம்ம இதுக்கு முன்னாடிக்க இந்த எம்எல்சி எஸ்எல்சியை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ மேக் பண்ணியிருப்போம், ப்ளஸ் டேட்டாவும் கொடுத்துருப்போம். என்னென்ன நமக்கு 0.1 வந்தால் என்ன, 0.12 வந்தால் என்ன, 3 வந்தால் என்ன, அப்போ கன்சியூம்னா என்ன, டெட்னா எப்படி ஃபைன் பண்ணுறதுங்கிறத நம்ம ஆல்ரெடி கிளியராக வீடியோ போட்டிருந்தோம். அது பிஃபோர் எம்எல்சி எஸ்எல்சி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த கண்டிஷனில் இந்த ஏஎம்சி ரெடி ஆகாது. அப்போ புதுசாக ஒரு ஏஎம்சியில் தான் இதுக்கு டேட்டாவெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்மளால் ஏஎம்சியை மாற்ற முடியும். அப்போ என்னென்னலாம் பழைய ஏஎம்சிலேருந்து நம்ம பேக்கப் எடுக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பேக்கப் எடுக்கணும். சரியா? ஸ்டெப் 1 நம்ம எப்போவுமே செக்யூரிட்டியை ஃபஸ்ட்டாக நம்ம பேக்கப் எடுத்துக்கணும். ஆனால் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்ட்டிஷன்ஸில் போயிட்டு பேக்கப் செக்யூரிட்டி, இது ஓப்போ A12 செக்யூரிட்டின்னு போட்டு நான் செக்யூரிட்டி ஃபைலை பேக்கப் எடுத்துறேன். நெக்ஸ்ட் அடுத்ததாக நம்ம பேக்கப் எடுக்க போகிறது டம் ஃபைலு. ஃபூட்டியே வந்து ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. வீடு டம் ஃபைல், ஃபுட் பி வந்து அதே ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அடுத்து யூசர் வந்து வெறும் 256 MB எடுத்தால் போதும். ஏன் கம்மியாக எடுக்கணும், 1 GB ஃபுல்லாக ஏன் எடுக்கக்கூடாதுங்கிறது ஆல்ரெடி டம்புங்கிற ஒரு பிளாட்ஃபார்மில் அந்த கேட்டகரியில் நான் ப்ராப்பராக சொல்லி கொடுத்துருப்பேன். உங்களுக்கு எக்ஸ்பிளைனும் கரெக்டாக இருக்கும். அதை போய் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. எதுக்காக 256 MB மட்டும் நம்ம டம்பைல் பேக்கப் எடுக்கலாம் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ நம்ம செக்யூரிட்டி எடுத்துட்டோம், டம்பைல் எடுத்துட்டோம். அடுத்து ஃபுட் காம்யூனிகேஷன் ஃபைல், EXT/CSTன்னு இருக்கு இல்லையா, இது ஃபுட் காம்யூனிகேஷன் ஃபைல். இது எடுக்கலனாலும் நம்மளால் மேனுவலாக ரைட் பண்ணிக்க முடியும். ஆனால் இது ஏஎம்சி லைவில் இருக்கிறதுனால இது எடுத்துக்கணும், ஒன்றும் பிரச்சனை. ஓகே, ரைட். இப்போ நம்ம பேக்கப் எடுக்க வேண்டியது மீடியாடெக்கு இது 3 தான்: செக்யூரிட்டி ஃபைலு, டம் ஃபைலு, ஃபுட் காம்யூனிகேஷன் ஃபைலு. அந்த மாடலுக்கு உள்ளது ஏதோ ஒன்று எடுக்கக்கூடாது. கரெக்டாக அந்த மாடலுக்கு உண்டான ப்ரீலோடர் ஃபைலு அது ஃப்ளாஷ் ஃபைலுக்குள்ளே இருக்கும். தனியாக கிடச்சா தனியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ளாஷ் ஃபைல் டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கும். இப்போ இந்த டிஆக் டூலுக்குள்ளே போயிட்டு இந்த MTK அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும். இப்போ இது ஓப்போ A12ஓட ப்ரீலோடர் ஃபைலு. இதை நான் கிளிக் பண்ணும்போது இங்கே வருங்க. இந்த ஃபோனுக்கு இந்த 10 EMC மட்டும் தான் மாற்ற முடியும். இப்போ நான் வேற ஒரு EMC எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ என்கிட்ட இன்னொரு EMC இருக்குது. இது ஆல்ரெடி நான் டிடெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது வேற ஒரு EMC. இது TH60AP. இந்த பேர் இதில் வருதான்னு பார்க்கணும். இந்த இருக்குது பாரு, 1 2 3 4ஆவதாக இருக்குது. இது வேற ஒரு EMC எடுத்து டிடெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த EMCயோட நேம் இது. இந்த நேமு இதில் மேட்ச் ஆகுதான்னு சொல்லி பார்க்கணும். கரெக்டாக மேட்ச் ஆகுது. அப்போ இந்த EMC நான் இதுக்கு மாற்றிக்கலாம். ஓகே, ரைட். இப்போ EMC நம்ம மேட்ச் பண்ணிட்டோம். EMC ஆப்ஸ்னா ஃப்ளாஷ் ஃபைல் டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உள்ள ப்ரீலோடர் ஃபைல் இருக்கும். இந்த செக் ப்ரீலோடர் கொடுத்துக்கிட்டு இந்த ப்ரீலோடரை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா லிஸ்ட்டு வரும். 8 10 15 எத்தனைலாம் சப்போர்ட் இருக்கோ எல்லாம் வரும். இப்போ நீங்கள் ஏதோ அடிஷ்னலாக இருக்க ஒரு EMC எடுத்து யூனிவர்சல் ப்ராக்டிஸ் ஃபார்மெட் அடித்து வச்சுக்கோங்க. அதில் எந்த டம்பும் எந்த செக்யூரிட்டியும் ஃபுட் காம்ப்ளிகேஷன் இருக்கக்கூடாது. ஃபுல்லாக எரேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை ஃபுல்லாக நம்ம எரேஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த TH60AP அதே மாதிரி TH60AP இங்கே இருக்குது. அப்போ இந்த EMC எனக்கு மேட்ச் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணணும், பார்ட்டிஷன்ஸில் போயிட்டு டம்பை ஃபஸ்ட்டு ரைட் பண்ணணும். யூசர் சிங்கிள் ரா இமேஜ் கொடுத்துருங்க. ஊட்டியே
would be ப்ளஸ் நம்ம அந்த ஃபுட் காம்யூனிகேஷன் ஃபைல் இதையும் செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ டம்போ ஃபுட் காம்யூனிகேஷன் ஃபைல் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ ரைட் கொடுத்துக்கோ. ஓகே, இப்போ ரைட் ஆயிடுச்சு. அடுத்ததாக டிடெக்ட் கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா பார்ட்டிஷனெல்லாம் நமக்கு ஃபவுண்ட் ஆயிரும். ஓகே, அடுத்தது நம்ம ரைட் பண்ண வேண்டியது செக்யூரிட்டி ஃபைலு. செக்யூரிட்டி ஃபைல் ரைட் பண்ணும்போது இந்த யூஸரை கிளிக் பண்ணிவிட்டு டபுள் கிளிக்கு செக்யூரிட்டி. நமக்கு தேவையான செக்யூரிட்டி ஃபைல் எல்லாமே லோட் ஆயிடுச்சு. இப்போ செக்யூரிட்டி ஃபைலை ரைட் பண்ணிடுறேன். அடுத்தது நம்ம ஃப்ளாஷ் ஃபைல் ரைட் பண்ண போகிறோம். அந்த யூஸருங்கிற இடத்துல கிளிக் பண்ணி இது மீடியாடெக் அப்படிங்கிறதுனால அந்த ஃப்ளாஷ் ஃபைல் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு ஆண்ட்ராய்டு ஸ்கேட்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம ரைட் கொடுக்கணும். ஃப்ளாஷ் ஃபைல் ரைட் பண்ணிட்டோம், செக்யூரிட்டி ஃபைல் ரைட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம என்னென்னலாம் இதில் செக் பண்ணணும் அப்படின்னா ஃபுட் காம்ப்ளிகேஷன் எனபிள் ஆகிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இங்கே எனபிள் ஆகிடுச்சு. ரைட். அடுத்தது நம்ம இது ஆல்ரெடி நம்ம ஹெல்த்து செக் பண்ணிட்டோம். எம்எஸ்சியோட ஹெல்த் கண்டிஷனு கரெக்டாக இருக்குது. அடுத்தது பிரைமரி ஜிபிடி, பேக்கப் ஜிபிடி இது வேலிடுன்னு இருக்கான்னு பார்க்கணும். ஒரு வேளை இன்வேலிடு அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்மளோட வீடியோவில் ஜிபிடி ரிப்பேர்னு சொல்லி போட்டிருப்பேன். அதில் போய் F64 கிளாஸில் பார்த்துருங்க. அடுத்ததாக நம்ம செக்யூரிட்டி ஃபைல் பர்டிகுலராக செலக்ட் பண்ணி செப்பரேட்டாக எடுக்கலை. நம்ம ஃபுல் செக்யூரிட்டி எடுத்ததுனால எஃப்ஆர்பி ஆக்டிவில் இருக்குது. இதை எஃப்ஆர்பி நம்ம ரீசெட் கொடுத்துடணும். ஓகே, இப்போ டிடெக்ட் பண்ணிடுவோம். ரைட். எஃப்ஆர்பி இல்லை, எல்லா பார்ட்டிஷனும் ஓகே, விம்மர் இன்போ ஓகே, விபிடி ஓகே, ஃபுட் காம்ப்ளிகேஷன் எனபிள் இருக்குது. ஒரு மீடியாடெக் ஃபோனு இஎம்சி இஷ்யூவோடு வருது. பழைய இஎம்சியை நம்மளால் ரிப்பேர் பண்ண முடியாது. புது இஎம்சி தான் மாற்றணும் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நான் சொன்ன ப்ரொசீஜர் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு ஃபோனு நீட்டாக ரெடி ஆகிடும். F64 இன்னும் உங்களுக்கு எங்களோட சிலபஸ் இருக்குது. இது இல்லாமல் இன்னமும் சிலபஸ் வந்து இதில் எழுதப்படாத சிலபஸும் இருக்குது. அதுவும் நாங்கள் வந்து வீடியோ கொடுத்துட்டு தான் இருக்கோம். அது F64 கிளாஸ் தேவைப்படுறவங்க எங்களோட ரீசெல்லரையும் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். டேரெக்டாக என்னையும் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.